இப்போ ரீசெண்டா சமுத்திரம் அந்த படங்கள் சீன்ஸ் பார்க்கும்போது முரளி சார் ஆகட்டும், மனோஜ் சார் ஆகட்டும் 2 பேருமே நம்ம கூட இல்ல அப்படிங்கிற ஒரு ஃபீல் ஆமா. தான் எனக்கு கிடைச்சது. பட் நீங்க செய்தி கேட்டப்ப உங்களுக்கு எப்படி இருந்துச்சு மனோஜ்குமார் சார்? It was a shock. It was a shock because, I mean, யங் ஏஜ் இதெல்லாம் ஒரு போகிற வயசே கிடையாது. அண்ட் அவரை சமீபத்தில் தான் 2-3 இடத்துல அவார்ட் ஃபங்க்ஷன்ஸில் பார்த்தது. பாரதிராஜா சாரும் இருந்தார், அவங்க ஒய்ஃபு வந்திருந்தாங்க. I mean, even though we have not stayed in touch or anything, but you know, somebody you've worked with, you've spent அவ்வளோ டைம் சேர்ந்து செலவழிச்சிருக்கீங்க. It's very sad. It's very sad. எனக்கு ஐ ஃபீல் ஹாரபிள் ஃபார் ஹிஸ் ஃபேமிலி. அவரோட ஒய்ஃபுக்கு, அவரோட பசங்களுக்காக, பாரதிராஜா சாருக்காக ஒரு குழந்தைய லூஸ் பண்ணுறதுங்கிறது இட்ஸ் த வேர்ஸ்ட் ஒரு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ஐ ஃபீல் இட் வாஸ் த வேர்ஸ்ட். ஓகே. ஆக்சுவலி அந்த ஒரு முரளி சாரும் அந்த மனோஜ் சாரும் இந்த பஸ் ஸ்டாண்டில் போய் காசு கொடுப்பாங்களே, திஸ் சீன் நெவர் பி, அதாவது நாங்கள் ஃபர்ஸ்ட் பார்த்தோமே இந்த சீன் எங்களுக்கு எமோஷனலாக 2 பேருமே 2 ஆக்டர்ஸ் கூட இல்லை அப்படிங்கிற ஒரு ஃபீல் தான் எங்களுக்கு இந்த படம் கிடச்சிச்சு. நிறைய பேர் நம்ம கூட நல்லா ரசிச்சு பார்த்தவங்க எல்லாருமே ஒவ்வொருத்தவங்க விட்டு போகும்போது அந்த படத்தோட திருப்பி பார்க்கும்போது கூட ஒரு வேற ஒரு எஃபெக்ட் தான் கிடைக்குது. கண்டிப்பாக அதனால தான் நான் உங்ககிட்ட கேட்கணும்னு நினச்சேன்.